Welcome back. Kerala Lottery 4-digit winning chart. Disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertainment, purely entertainment purpose. So, இன்றைக்கி வந்து நம்பர் 4574 நம்ம 3 டிஜிட்டில் மாதிரியும் 4 டிஜிட்லேயும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். The thing is, some based you have to check color to color. சாரி, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கலரில் 4574 இருக்குது. இந்த நம்பரை நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதணும்னா 4 4 5 7. அப்போ 4 4 5 7ன்னு அடிக்கிற நம்பர் அப்போ 4 4 5 6ன்னு அடிச்சிருக்கணும். அப்படி அடித்தாதான் மிஷின் அடுத்த நம்பரை கொண்டு வந்து வைக்கும். அது எங்கே அடிச்சிருக்கு? அதுதான் சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதே கலரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 0857 இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 5845 இருக்குது. பட் வேறஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா 4554. இந்த 4554 என்னென்னா 4456. அப்போது நம்ம 3 டிஜிட்டில் வர மாதிரியே கிராஸில் வந்தோம்னு சொன்னால் தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொடியோட 4654 3 டிஜிட்லேயும் 654 பக்கத்தில் தான் வந்திருக்கு. 4 டிஜிட்லேயும் 4654 அப்படின்ற நம்பரை பக்கத்தில் தான் வந்திருக்கு. அதுதான் இந்த சார்ட்டோட ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஆல்ரெடி 4456 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு 4654 வந்திருக்கு. இன்றைக்கி வந்த நம்பர் 4457, ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ்ட். இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னா 4754. அவ்வளோதான், ஆல் பிகாஸ் ஆஃப் சம். இது 19, இது 20. ஸோ அடுத்தது நமக்கு என்ன பண்ணும் மிஷின் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த டேட்டில் அடிச்சிருக்கிற நம்பருக்கு கீழே அதே சம்மில் கொண்டு வரும். இங்கே பார்த்தாலும் ஒரு முறை கூட அடிக்கல. ஸோ இந்த டேட்டு கீழே அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அடிக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு 3468 அப்படின்ற நம்பர் நமக்கு அடிச்சிருக்கு. அது எப்படி அடிச்சுன்னா 834 அடிச்சுது, முன்னாடி 6 வச்சுது. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 3469 அடிச்சிடும். ஏன் அடிக்கும்னா, நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி 1489 ஒரு நம்பரை வச்சுருக்கு. இந்த 1489ஓட பவர் நம்பர் என்னன்னா 3469. 9க்கு 9, 8க்கு 3, 4க்கு 4, 1க்கு 6. அப்போ இந்த 8க்கு 3 மாற்றுச்சுன்னா 6439. அதுதான் 3469. அப்போ இது 3468, 3469 எதர் மிஷின் 9643ன்னு வைக்கலாம், இல்லைனா 9463ன்னு வைக்கலாம். ஆகமத்தில் 463 3 டிஜிட்டில் வச்சு 9 ப்ளே பண்ணுங்கள். இதுதான் ஃபாலோ நம்பர். ஏன்னா திஸ் 3469 9463 ஈக்குவல் டு திஸ் நம்பர். அப்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 2469 அப்படின்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் மிஷினு 3469 அப்படின்ற ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிடும். அந்த நம்பர் இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்படி தான் மிஷின் பவர் நம்பரை கன்வெர்ட் பண்ணி
அடிக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த 3, 4, 6, 8ல் பார்த்தீங்கன்னா 3, 4, 6, 8 அப்படிங்கிறது இந்த 3மே ரெட்டைப்படை. அப்போ மிஷினு இதில் 3மே ரெட்டைப்படை இருக்கிறத என்ன பண்ணணும், 3மே ஒத்தப்படையாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 34, 69 வச்சுது அப்படின்னு சொன்னால் இது 2, 2. எப்படி ரெட்டைப்படையை 2, 2ஆக மாற்ற பாருங்கள். இது வந்து 334, 68 அப்படிங்கிறது 3, 6, 4, 6, 8ங்கிறது எல்லாமே ரெட்டைப்படை. அப்போ இந்த ரெட்டைப்படையை ரெட்டைப்படையாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 2 ஈவன் நம்பர், 2 ஆட் நம்பர். அப்போ உங்களுக்கு 3469 அப்படின்ற நம்பர் இங்கே கிடைச்சிடும். ஸோ 3468, 3469 this is equal to 1489. அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால், இதை 93, 64 அப்படின்னு போட்டு இந்த 364, 346, 643, 634 and then 436, 463 அப்படின்னு 6 வேலை போட்டு முன்னாடி 9 வச்சுருங்க. 100% சக்ஸஸ். ஏன்னா நமக்கு 563 வந்திருக்கு ஏற்கனவே 2 முறை. அப்போது இது வந்து 365, அதனால் மிஷின் வந்து 364 அடிக்கணும் 3 டிஜிட்டில். அப்போது இங்கே 9 வச்சுதுன்னா இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் அண்ட் தென் இந்த நம்பருக்கு பவர் நம்பர். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது நமக்கு இந்த 44, 57 அடிச்சிருச்சு. இப்போ 44, 57 அடித்ததுனால மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த 5 0வாக மாற்றும். 0, 4, ஒரு 9 4ஆக மாற்றும், 7 அப்படியே வைக்கும். 0479 இதுவும் ஃபாலோ நம்பர். இதில் ஆல்ரெடி நமக்கு 449 வந்திருக்கிறதுனால 409 3 டிஜிட்டில் வச்சு 7 முன்னாடி வைங்க. அப்போது 7409, 7490, 7094, 7049 and 7940 and 7904. இந்த 6 நம்பரும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே 100% சக்ஸஸ். அப்போ 2 நம்பர் ஃபாலோ நம்பராக சக்ஸஸாக ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 4457ஓட ஃபேமிலி நம்பர் இங்கே இருக்குது 0479. இங்கே பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், this 0479 will 100% come பிகாஸ் அதனுடைய ஃபேமிலி நம்பர் உங்களுக்கு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் 9ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 19ஆம் தேதி போடுங்க, 20ஆம் தேதி போடுங்க, அவ்வளோதான். அந்த 2 நாள் தான். அதே மாதிரி இந்த 34, 69 4ஆம் தேதி வந்துருக்குதுன்னா 14ஆம் தேதி போடுங்க, இல்லை 15ஆம் தேதி போடுங்க. ஸோ டேட்லேயே உங்களுக்கு 2 நாள் தான் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு மேலே அதை நீங்கள் ப்ளே வந்தாலும் ப்ளே பண்ணி டெய்லி கண்டினியூ பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது 1356 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை மிஷின் எப்படி அடிக்கும்னா 0168 அடிக்கும். 0168 100% இந்த நம்பரை மிஷின் 0168 அடிக்கும். இதில் நீங்கள் வந்து 860வை ப்ளே பண்ணலாம். 3 டிஜிட்டில் 1 முன்னாடி வைக்கலாம். ஏன்னா நமக்கு 536 வருது. அதை மிஷின் வந்து சின்ன நம்பரை அது அடுத்த நம்பர் அடித்தா 364 அடிக்கும். இல்லை இதனுடைய ஃபேமிலி நம்பர் அடிச்சுன்னா 860ன்னு வைக்கும். அப்போது நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியது 1860, 1806, 1068, 1086 and 1680 and 1608 இந்த 6 நம்பர். ஃப்ரெண்ட்ஸ் 100% சொல்கிறேன், இந்த நம்பரெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா 1 34 6 இதுக்கு முன்னாடி 9 ஒரு நம்பர், ரெண்டாவது 9
1680, ரெண்டாவது 4097. ஸோ இந்த 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் 100% வித்தின் வீக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இது அந்த ஃபேமிலி நம்பர் என்றைக்கு வந்திருக்குன்னு பார்த்து அந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 100% வரக்கூடிய நம்பர். அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இதெல்லாம் மற்ற நம்பருக்கெலாம் நீங்கள் பார்த்து எடுக்கணும்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருந்தால் தான் எடுக்க முடியும். வெரி சிம்பிள் தான். ஸோ இந்த சார்ட் வேண்டும் என்ற வாட்ஸ்அப் நம்பர் இருப்பாங்க 6382720349. ஸோ சார்ட் வச்சுருக்கோங்க. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வெரி சிம்பிள் தான். ஏற்கனவே போன மாதத்தில் டேட் பாருங்கள். அந்த டேட்டில் தான் வந்து நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அடிச்சிருக்கு, இங்கே 7ஆம் தேதி வந்திருக்கு, இங்கே 9ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ 5ஆம் தேதி அடிச்சிருக்கு, 4ஆம் தேதி வந்திருக்கு. அதுவும் இதனுடைய ஃபேமிலி தான் வந்திருக்கும். எந்த வித டவுட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள் 3567 3468 ஒரே ஒரு நம்பர் தான் மாற்றுது மிஷின். எப்படி மாற்றுது? 3 4 6 8ன்னு வந்திருக்கு. அடித்த நம்பர் 3 5 6 7. அப்போ 3 அப்படியே வச்சிச்சு, 6 அப்படியே வச்சிச்சு, இந்த 4 5ஆக மாற்றிருக்கு, இந்த 8 7ஆக மாற்றிருக்கு. அப்போ ஒரு நம்பர் குறைக்கும் போது அதுக்கு அதே ஃபேமிலியிலேருந்து இன்னொரு நம்பர் கிடைக்குது. இப்படி தான் மிஷின் ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால் இந்த சார்ட் வாங்கி வச்சு அது எந்த நம்பரில் வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். ஸோ இது போல் பல கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. Once again disclaimer, this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and pure entertainment purpose. ஸோ நாளைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லீவு. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன நம்பர் இருக்குன்னா 400 இருக்குது, 400. அப்போ 5400க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 0045 அப்படின்ற நம்பருக்கு இங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 045 கிடைக்குது. ஸோ நாளைக்கு கேமில் 100% 0 இருக்குது. ஸோ இந்த 4 இருக்குது. அண்ட் தென் 9 ப்ளே பண்ணுதா, அப்படி இல்லைன்னா 5 ப்ளே பண்ணுதா, அதுதான் கேமு. ஸோ நாளைக்கு 900 ஆர் 405 905 இந்த மாதிரி நம்பர்லாம் எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. பட் இதை வந்து 3 டிஜிட் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து அதுக்கு ஈக்குவலாக வந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் நமக்கு பக்காவாக வருது. ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் என் வீடியோ பார்க்குறவங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணவங்க மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் பல கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.